ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் ஹெல்த்தியான வாழைப்பூ துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதற்கு நம்ம ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. 50 கிராம் உளுத்தம் பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்து விட்டுடலாங்க. அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய், சிறிதளவு புளி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு தட்டில் இதெல்லாமே எடுத்து வச்சிடலாங்க. அடுத்து அதே வாணலில் நம்ம 1 கப் அளவு வாழைப்பூவை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாங்க. இதே நம்ம 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ நம்ம ஆற வச்சிருக்க எல்லா திங்ஸையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே நம்ம தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துடலாங்க. ரொம்ப மையாக அரைக்க வேண்டாங்க, கொரப்பாக அரைச்சா போதுங்க. இது நம்ம சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம இது தாளிச்சிடலாங்க. அடுத்து நம்ம ஒரு வாணலில் சிறிதளவு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த துவையல் இதில் ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.